நல்லா துதிங்க ஏசப்பா. 8வது வசனத்தை நம்ம வாக்குது 1000 வாக்குத்தத்தம் இருக்குது பைபிளில். ஆனால் கர்த்தர் நமக்கென்று அல்லேலூயா சொல்லுங்க நம்முடைய வாழ்க்கையை அறிந்தவராக அல்லேலூயா 1090வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சத்தமாக எல்லாம் சேர்ந்து நான் வாசிக்க போகிறேன். ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் மலையின் மேலே ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க, உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாருன்னா உங்க ஆண்டவர் உங்களோட பேசுறார் ஐயா. உலகம் கேட்குறது, நாங்களும் சாமி சிலைக்கு முன்னால் போய் என்னமோ சொல்லிட்டு வரோம், காதிருந்து கேட்கலையே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 7வது மாதத்தில் இன்னும் 1 அதிகாரம் 8வது வருஷத்தில் எல்லாரும் கைகளை உயர்த்தி திரும்ப சொல்ல போகிறோம். நாங்கள் சொல்லுங்க, நாங்கள் மலையின் மேலே ஏறி போய் மரங்களை எல்லாம் வெட்டி கொண்டு வந்து ஏசப்பாவுக்கு ஆலயத்தை கட்டும்போது அதன் பேரில் எங்கள் ஏசப்பா பிரியமாயிருப்பார், அதனால் அவருடைய மகிமை விளங்கும். நல்ல கரங்களை தட்டி கொண்டு இந்த 1:8க்காக அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க, அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லாவே அல்லேலூயா வரல. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லிட்டே இருங்க. நன்றி ராஜா. ஆண்டவருடைய விருப்பம் அந்த 8வது வருஷத்தில் 2 காரியம் பாருங்க. முதல் பகுதி கூட விட்டுருங்க, 2வது பகுதிக்கு வாங்க. என்ன வாசிக்கிறோம்? நான் பிரியமாயிருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் கை பிடிச்சி கேளுங்க. உங்கள் மேலே ஏசப்பா இந்த 7வது மாதத்தில் ரொம்ப லவ், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ரொம்ப பிரியம், ரொம்ப பாசம், அல்லேலூயா ரொம்ப நேசம் சொல்லுங்க. இப்படி கூட சொல்ல மாட்டேனீங்களே. ஏசப்பா பிரியம் வச்சானா சில பேருக்கு ரொம்ப ஐயோ அவர் தாங்க பிரியமாக இருக்கான்னு பார்த்தேன், ஏசப்பா என் மேலே பிரியம் வச்சுட்டாரா? ஆமாம், ஏசப்பா சொல்கிறாரு, இந்த 7வது மாதத்தில் மட்டுமல்ல, இனி வரும் எல்லா நாட்களிலும் நம்ம மேலே யார் வெறுத்தாலும், யார் ஒதுக்கினாலும், யார் கேவலமாக பேசினாலும், யார் தூஷித்தாலும் ஒரே ஒரு வார்த்தை, நான் உங்கள் மேல் பிரியமாக கைப்பிடி சொல்லுங்க. ஏசப்பா உங்கள் மேலே எவ்வளோ பிரியம் வச்சுக்காரு. சும்மா ஏதோ ஒரு வாக்குத்தத்தை நினைக்காதீங்க. இந்த வாக்குத்தத்தை எடுக்கிறதுக்கு ஆண்டவரோட போராடி போராடி, அப்பா நீங்கள் எதை வச்சுக்க, கோபம் இருந்தால் அதையா சொல்லிடுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். விருப்பம் இருந்தால் அதையா சொல்லிடுங்க. என்னதையே வச்சுக்க எங்கள் மேலே ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உங்கள் மேலே பிரியமாக. உன்னத பாட்டில் வாஸ்தவம் சொன்னால் உள்ளதப்பட்டு முழுவதும் திரும்ப திரும்ப நான் என் நேசருடையவர், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. இன்னொரு கைப்பிடி சொல்லுங்க, நம்ம நேசருடையவர்கள், நம்ம ஏசப்பா பிள்ளைங்க, அவருடைய பிரியம் நம்ம மேல இருக்கிறது. நல்ல கையை உயர்த்த இல்லையா சொல்லுங்க. பாருங்க, அந்த பைபிள் முழுச நான் வாசிக்கும் போது முதல்ல யார் சொன்ன அந்த உபாம புஸ்தகம் 32-33 அதிகாரத்தில் 12வது வருஷத்தில் பென்யமீன் என்கிற ஒரு மனுஷனை பற்றி வாசிக்கிறோம். வாசிங்க 33 அதிகாரமா 12வது வருஷம் உபாகமம் 33:12 பாருங்க. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமான அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் ஏழைக்குள்ளே பிரியமாயிருந்தா என்ன தெரியுமா நடக்கும்? யார் இந்த பென்யமீன்? 12 பிள்ளைகள்ல கடைசி பிள்ளை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ராகேல் மரிக்கிறாள். மரிக்கிற நேரத்தில் இவன் பிறக்கிறான். பிறந்ததுனால மரிக்கிறாள். ஆனால் சொல்றான், பென்யமீன் துக்கத்தின் மகன். பெனானின் வச்சா, ஆனால் அவன் சொல்றான் இல்லை, வலதுகரத்தின் மகன். பென்யமீன் என்று சொன்னா என்ன தெரியுமா அர்த்தமா? த சன் ஆஃப் ரைட் ஹேண்ட். அல்லேலூயா சொல்லுங்க.
நம்மெல்லாம் எங்கே நிற்கிறவங்க ஏசப்பாவுக்கு? ரைட் ஹேண்ட். இயேசுவின் நாளை யார்? ரைட் ஹேண்டு. இன்னொரு தடவை கை பிடிச்சி சொல்லுங்கள், நீங்கள் ஏசப்பாவுக்கு நீங்கள் தாங்க ரைட் ஹேண்டு. அல்லேலூயா சொல்லுங்கள். ஏசப்பாவுக்கு நம்மளை தான் எப்படி வச்சுட்டாரு? ரைட் ஹேண்டாக வச்சுட்டு பென்னியமீனே, அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ரொம்ப நீங்கள் பிரியமாக இருக்கீங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? உங்களோட அவர் இந்த 7வது மாதத்தில் சுகமாய் தங்கியிருப்பா. அல்லேலூயா. கோபமாக இருக்க மாட்டாருங்க ஏசப்பா, கோபமாக இருக்க மாட்டார். இந்த மாதத்தில் எப்படி இருக்க போகிறான்? வியாதியோடையா? ஏசப்பா வியாதி இருக்குமா? அங்கே போராட்டம் இருக்குமா? தலைவலி இருக்குமா? கால்வலி இருக்குமா? எல்லாம் இயேசுவின் நாமத்தில் பறந்தே போகும். அல்லேலூயாவே சொல்ல மாட்டேன், போயிடுச்சுன்னு சொல்லுங்க. எந்த சுகமாய், அதனால வாசிக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இந்த மாதத்தில் சுகமாய் தங்கி இருந்து என்னாலும் வாசிங்க, என்னாலும் அவர் காப்பாற்றி எங்க எல்லைக்கு உள்ளே, எங்க வீட்டுக்குள்ளே, எங்க குடும்பத்துக்குள்ளே, எங்களுடைய பிரயாசத்துக்குள்ளே எல்லாவற்றிலும் அரணை செய்யப்படுறாரு. அவர் வாசமா இருக்க போகிறார். ஒரே ஒரு காரணங்க, ஒரே ஒரு காரணம். என்ன காரணம் தெரியுமா? அவருக்கு பிரியமானதை நாம் எப்பொழுதும் செய்தால், அல்லேலூயா சொல்லுங்க, அவருக்கு பிரியமானதை நாம் செய்யும் போது கட்டாயம் சொல்வார், நீங்கள் எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள். அல்லேலூயா சொல்லுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஐயா பிரியமானதுக்கு நான் என்னையா செய்யணும்? நேற்றே சொல்லிட்டார் ஆண்டவர், ரகசியத்தை சொல்லிட்டார். அவருக்கு பிரியமானதை செய்யறதுக்கு ஒரே ஒரு காரியம், நம்பர் 12. ஞாபகம் வருதா? ஞாபகம் வருதா? சோத்திரம். நம்பர் 12. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னையா நம்பர் 12? ஏசப்பாவுக்கு முன்னாடி வந்து ஏசப்பாவுக்கு 12 சீஷர்கள் என்றால், அல்லேலூயா சொல்லுங்களேன், நமக்கு ஆண்டவர் எத்தனை பேரை கொடுக்க போகிறாரு? ஒவ்வொருத்தருக்கும் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள 12 ஆத்மா. கேட்க நகரில் வந்தவங்களாம் இப்போ தான் புதுசாக கேட்குறீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். அடுத்த வாரம் அந்த பிரசங்க வரும். அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. ஏசப்பாவுக்கு 12 சீஷர்கள் என்றால், உங்களுக்கு எனக்கு இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு 12 பேர். எங்கேயா இருக்காங்க 12 பேர்? நான் தத்தா புத்தகான வர்றதே பெருசாக இருக்குது. வீட்டுக்கார்ட்ட சண்டை போட்டுட்டு கோச்சிக்கிட்டு கோபமாக வர்ற மாதிரி நான் வந்து இங்கே வர்றது எனக்கே கஷ்டம்னா நான் எங்கேயா 12 பேர்? அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாது. 12வது மகன், அல்லேலூயா சொல்லுங்க, பென்யமீன் கடைசி மகன், அவனுக்கே தெரியாது. எவ்வளோ காலமாக ராகேல் பிள்ளை இல்லாமல் அழுது கொண்டே இருந்தால், பிள்ளையை கொடும், இல்லை என்றால் சாகிறேன் என்று சொல்லி கடைசியா யோசேப்புக்கு பிறகு இந்த பென்யமீனை பெற்றெடுத்தாளே, அதுக்கப்புறம் அவள் என்ன செய்ய முடியல? பென்யமீனோடு கொஞ்சி குலாவி அவள் வாழ முடியவில்லை. ஆனாலும் கர்த்தர் ரைட் ஹேண்ட் சன், அல்லேலூயா சொல்லுங்க, வலது கரத்தின் மகன், தேவனுக்கு ரொம்ப பிரியமானவன், பிரியமானவளை இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நாங்கள் என்ன செய்யணும்? 12 பேர். எப்படிங்க செய்ய முடியும்? முடியுமா அது சொல்லுங்களேன். ஏதேன் தோட்டத்திலிருந்து ஒரு நதி தான் புறப்பட்டு வந்தது, அது 4 பிரிஞ்சது. எப்படி யாக்கோபுக்கு 4 மனைவிகளோ 12 பிள்ளைகளோ 4 நதியை பிரிந்து வருகிற அபிஷேகம், அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் தெரியுமா? இந்த முதல் நாள் வந்திருக்கோம். இந்த 7வது மாதத்துக்குரிய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் என்றால், ஆண்டவர் சொல்வார், கட்டவன் நான் உங்கள் மேலே எப்படி இருக்க போகிறேன்? பிரியமாயிருப்பேன். அந்த திரும்ப அந்த வாக்குத்தத்தத்துக்கு வந்துடும். 1:8 ஆகாய் 1:8க்கு வரும்போது அங்கே நான் வாசிக்கிறோம். சுருக்கமாக மேலோட்டமாக ஏறி போய், நீங்கள் மலையின் மேலே ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமா. முதல் காரியம், இந்த 7வது மாதம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிற மாதம். அது மாத்திரமல்ல, அதனால் என் மகிமை விளங்கும். அல்லேலூயா சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஏசப்பா தெரிந்து கொண்டது நோக்கம், ஏசப்பா நம்ம அழைத்ததின் நோக்கம், அதற்காக நம்ம அபிஷேகத்தை ஒரே ஒரு காரணம், அவருடைய மகிமையை
இந்த உலகத்தில் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் மேல் அவருடைய மகிமையை விளங்க செய்ய வேண்டுமா? அல்லையா சொல்லுங்க. எப்படிங்க விளங்க செய்ய முடியும்? அந்த ஏலியினுடைய மருமகள் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த போது உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போயிட்டு இக்கபோத்தின் பெயர் வச்சாங்களாம். என்ன அர்த்தம் தெரியுமா? மகிமை போயிடுச்சுங்க. மகிமை ஒருவேளை 6 மாதம் மகிமை போயிருக்கலாம். ஆனால் இந்த 7வது மாதத்தில் நீ இழந்த மகிமையை கர்த்தர் உனக்கு திரும்ப தரப்போகிறார். நல்ல கரங்களை தட்டி பிரியமாகவும் இருக்க போகிறார். அவர் மகிமையை அவர் கட்டளையிட போகிறார். மகிமையின் பாத்திரங்களாகத்தான் உங்களை என்னை கர்த்தர் என்ன செஞ்சார்? அவர் தெரிந்து கொண்டார். நம்ம மேலே ஒரு பேர் எழுதியிருக்கிறது, க்ளோரியஸ் வெசல். அல்லையே சொல்லுங்க. இந்த பாத்திரத்துக்கு பேர் என்ன? மகிமையின் பாத்திரம். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. இந்த மாதம் நமக்கு வைக்கிற பேர் என்ன தெரியுமா? மகிமையின் பாத்திரங்கள்னு எழுதிட்டு கீழே நம்பர் 12ன்னு போடுறாரு. அல்லையா சொல்ல மறக்கவே மறக்கிறேன். நான் மறந்தாலும் ஏசப்பா நமக்கு ஜபத்தில் வெளிப்படுத்தின காரியம், இந்த 12 ஆத்துமாக்களை இந்த வருஷத்தில் நான் ஆதாயப்படுத்தும் போது முதல் காரியம் பிரியமாக இருப்பார். 2வது அவருடைய மகிமை என் மூலமாய் கட்டாயம் என்ன செய்ய போது? விளங்க போகிறது. அல்லையா சொல்லுங்க. இது 2 காரியம் கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. பிரியமாகவும் இருப்பார், மகிமையும் விளங்க போகிறது. இதுவரை யாராவது கேவலமாக பேசுனாங்களா? ஐயோ உன் லைஃப் தெரியாதா எனக்குன்னு சொல்லியிருப்பாங்க. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? உன் கேரக்டர் தெரியாதா? உன் குடும்பம் தெரியாதா? நீ எப்படிப்பட்டால் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வாட் இஸ் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அல்லையா சொல்லுங்க. போனதெல்லாம் போயிடுச்சுங்க. போனால் போகட்டும், விடுங்க. இந்த மாதம் 2 காரியம். ஒன்று கர்த்தருடைய பிரியம். அல்லையா சொல்லுங்க. 2வது கட்டாயம் மகிமை விளங்க போகிறது. நம்ம மேலே ஒரு பேர் எழுதிட்டாரு, க்ளோரி வெசல். நல்லா சத்தமாக தான் சொல்லுவோம். நல்ல சத்தமாக அல்லையா சொல்லுங்கள். பிரதர்ஸாக சொல்லவே மாட்டேன்னீங்க. என்னென்னு நல்லா சொல்லுங்கள். க்ளோரி வெசல்னு சொல்லுங்கள். மகிமையின் பாத்திரம். பார்க்குறவங்களாம் ஆச்சரியப்படுங்க. உங்கள் குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய தொழில், உங்கள் பிரயாசம் எல்லாத்தையும் கர்த்தர் இந்த மாதத்தில் எப்படி தான் மாற்ற போகிறாரு? மகிமையாய் மாற்ற போகிறார். போன மகிமை திரும்பி வரும். இழந்த மகிமை கட்டாயம் திரும்பி வரும். அதுக்கு 2 கண்டிஷன் பாருங்கள். அதுதான் இப்போ வாசிக்க போகிறோம். கர்த்தர் செய்ய வேண்டியதை சொல்லிட்டாருங்க. நம்ம செய்ய வேண்டியது இருக்குங்க. ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு அல்லேலியா பாடிட்டு சோத்திரம் பண்ணிவிட்டு ஒரு இட்லியை சாப்பிட்டுட்டு போகிறதா பிரயோஜனம் இல்லைங்க. ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். ஆனால் என்ன செய்ய? 2 காரியம் திரும்ப வாசிக்க பேர் 1:8. ஆகாய், நீங்கள் மலையின் மேல் ஏறி போய். என்னங்க பிளேனில் நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது. சாதாரண தரையில் நடக்கிறதே கஷ்டம். 2 காலை ஊன்றதுக்குள்ளே 4 காலாக போகுது. ஆனால் எங்கே ஏறணுன்ற ஆண்டவர் சொல்லுங்களேன். பக்கத்தில் கைப்பிடி, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மலை இருக்கான்னு கேளுங்க. மலை இருந்தால் டெய்லி ஏறி ஏறி இறங்கி பாருங்கள். எங்கள் வீட்டு வாசப்படி ஏறத்தே மலை மாதிரி தான் இருக்குது. இந்த சர்ச்சுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு வாசப்படி வேறு போட்டு வச்சுங்க, அதுவும் மலையாக தான் இருக்குது. அல்ல இல்லையா சொல்லுங்கள். ஆண்டவர் இந்த மலை இல்லைங்க. பைபிள் முழுசும் வாசித்தால் ஒரு மனுஷன் எப்பவுமே மலை ஏறி 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 இறங்குவார். மோசே சொல்லுங்கள். மோசே தண்ணியில் தாங்க கிடந்தார். பிறந்த உடனே நாணல் பெட்டியில் வச்சு நைலஜில் தான் தூக்கப்பட்டாங்க. தண்ணியும் பார்த்தாரு. 2வது பார்வோன் அரண்மனையும் பார்த்தாரு. 40 வருஷத்துக்கு பிறகு அரண்மனையை விட்டுட்டு ஓடி வந்தார். எங்கே தெரியுமா? வனாந்தரத்தில் தான் இருந்தார். 40 வருஷம் அவருக்கு ஒரே ஒரு வேலை, மலை ஏறுவது. பக்கத்தில் கேட்டு அந்த 40 வயசு ஆள் மலை ஏறினாரே, நம்மளால் ஏற முடியுமா? முடியாதா? 40 வருஷம் ஆள் 40 வருஷமாக கிளைம்பிங் த மவுண்டன். அல்லையா வரமாட்டேங்குது. என்ன மலை ஏறுறீங்க? ஜெப மலை ஏறுறீங்களா? மூசை கேட்ட சொன்னான், ஒரே மலைக்கு தாங்க வந்தேன், ஒரே மலை தான் ஆடு மேய்ச்சிட்டு வந்தேன். ஆனால் அந்த மலைக்கு ஏறி வந்தால் ஆண்டவர் 2வது ஒரு மலையை காமிச்சு சீனாய் மலைக்கு வந்துட்டார். அல்லையா சொல்லுங்களேன். நீங்களும் நானும் எந்த மலையில் ஏறின்னு இருக்கோம்? சீனாய் மலைக்கு போனார். அக்னியை பார்த்தார் ஒரே பர்வதத்தில். கொஞ்ச நேரம் கழிச்சு சீனாய் மலை
மலையின் மேலே ஏற ஏற அங்கே போன பிறகு யாத்திரை புஸ்தகம் 25 அதிகாரத்தில் கடைசி வசனம், இல்லை 26 அதிகாரத்தில் கடைசி வசனம், மலைக்கு வந்த பிறகு நல்லா கவனிங்க. மோசே மலைக்கு வந்துட்டாரு. என்ன கேட்டுக்கணும்? எகிப்தில் பார்வோனுடைய வீட்டில் எப்படிப்பா இருந்த, நல்லா இருந்தியா, என்ன நடந்தது, அதெல்லாம் கேட்கல. வாசிங்க, கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த தொங்கு திரைக்கு 24 கடைசிக்கு வாங்க. மலையிலே மலையிலே எத்தனாவது வசனம் சொல்லுங்க? 40. வாசிங்க வாசிங்க. மலையிலே எத்தனை அதிகாரம்? 40. 18 கூட இருக்கு பாருங்க. மோசே மேகத்தின் நடு. வாசிங்க, நிறைய இருக்கு பாருங்க. 1 இல்லை 2 இல்லை, எத்தனை வேணா வாசிக்கலாம். ஓலலுயா, சூத்திரம் 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 சூத்திரம். மலையில ஏறினா கொஞ்சம் குழப்பம் வருது. உனக்கு காண்பிக்கப்பட்ட மலையிலே உனக்கு காண்பிக்க ஏறிவான்னு சொன்னாரு. மலையில ஏறி வந்தா ரொம்ப உஷ்ணமா இருக்கு ஐயா. எகிப்திலே பார்வோன் வீட்டில் நான் செல்ல பிள்ளையா இருந்தபோது ஏசியில் இருக்காம இருந்தது. ஆனால் இப்போ மலை மேலே ஏறினா கல் முரடு கரடு முரடு எல்லாம் இருக்கிறது பத்தாதுன்னு, ஐயோ பயங்கரமாக சூரிய வெளிச்சம் தலையில் அடிக்குது, வெயில் தாங்க முடியல. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட நான் உனக்கு காண்பிக்கப்பட்ட ஒரு மாதிரி இருக்கிறது. அந்த மாதிரியின் படியே நீ எதையும் செய்வதற்கு எச்சரிக்கையாயிரு. 1ஆம் தேதி கூட்டத்துக்கு நீங்க சர்ச்சுக்கு வரலங்க, மலைக்கு வந்திருக்கீங்க. மலைக்கு வந்தால் என்னங்க நடக்கும்? நேற்று தானே வந்த ஞாயிற்றுக்கிழமை, நேற்றும் வந்தோம், இன்னைக்கும் வந்தோம், வெள்ளிக்கிழமை வந்தோம், செவ்வாய்க்கிழமை, எப்பப்பெல்லாம் செவ்வாய் இருக்கிறதோ மலைக்கு வந்தா மோசேக்கு கல்லையும் முள்ளையும் மண்ணையும் சூரிய வெளிச்சத்தையும் வெயிலையும் உஷ்ணத்தையும் காண்பிக்கல. மலையில் நான் உனக்கு ஒரு மாதிரியை காண்பித்தேன். என்ன மாடல் காண்பித்தா தெரியுமா? நீ கட்ட வேண்டிய ஆசரிப்பு கூடாரம், நீ என் மகிமை தங்க முடியா இருக்க வேண்டிய ஒன்றை நான் உனக்கு காண்பிக்க போகிறேன். அந்த மலையிலே நான் உனக்கு காண்பித்த மாதிரியின் படியே நீ செய்ய கவனமாயிரு. வெறும் வாக்குத்தத்தம் மட்டும் இல்லைங்க, இந்த 7வது மாதத்தில் என்னென்ன நம்ம செய்யணும்னு ஒரு மாதிரி உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் மாதிரி அப்படியே காமிச்சுன்னு இருக்காரு. அது இல்லையா? சொல்லுங்க, என்ன செய்வேன்னு கலக்கத்தோடு வந்தாங்க. இந்த மலைக்கு வந்தபோது கர்த்தர் உன் எதிர்காலத்தை குறித்து, உன் பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து, உன்னோட வேலை காரியத்தை குறித்து, எது என்ன செய்யணுமோ மலையிலே ஒரு மாதிரியை, ஒரு விஷன் நம்ம காண்பித்து கொண்டே இருக்காருங்க. அது இல்லையா? சொல்லுங்களேன், பக்கத்தில் கைப்படி சொல்லுங்க, இந்த ஜெபம் என்ற மலைக்கு, இது இயேசுவினால் என்ற மலைக்கு வந்துட்டு நீங்கள் விஷன் பார்க்காம போயிடாதீங்க. இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். உன் கண்கள் திறக்கப்பட்டு ஒரு மாதிரியை கர்த்தர் காண்பிப்பார். அந்த தரிசனத்தை மாத்திரம் மறந்து விடாதே. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே நீ செய்ய நீ கவனமாக இருந்தால் இந்த சீனாய் மலையில் வேதமும் வெளிப்படும், கட்டளையும் வெளிப்படும், தரிசனமும் வெளிப்படும், மகிமை விளங்கும். மகிமை விளங்குங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மோசே மட்டுமல்ல, பைபிளில் எத்தனையோ பேரை வாசிக்கும். தாவீது கூட அடிக்கடி மலைக்கு ஓடி போவாராம். அவரை பார்த்து சொல்லுவாங்களா, நீ கஷ்டமாக தான் மலைக்கு ஓடிப்போன்னு சொல்லுவாங்களாம். ஆனால் மோசே எப்பெல்லாம் மலைக்கு போனாரோ அவருக்கு ஒரு மாதிரி காண்பித்தார். நீங்கள் சர்ச்சுக்கு வர்றது வீணாக போகாதுங்க. உங்களோட வாழ்க்கை குறித்த ஆலோசனை, எந்த காரியத்தை எப்படி டீல் பண்ணலாம், யாருக்கு என்ன பதில் சொல்லலாம், எப்படி வெற்றி அடையலாம், எப்படி மகிமை விளங்கும், அதை குறித்த காரியங்களை அவர் சொல்லுவதற்காகத்தான் மலைக்கு ஏறி போய் அங்கே படுத்துன்னு தூங்கிடாதீங்க. அங்கே பார்த்தா நிறைய மரங்கள் இருக்குது. வாசிங்க பேர் 1:8. மலைக்கு ஏறி வந்தா நீங்கள் மலைக்கு ஏறி போய், நான் முடிக்க போகிறேன், மலைக்கு ஏறி போய் மரங்களை வெட்டு. இல்லையா? சொல்லுங்க. மோசே மலைக்கு வந்த உடனே என்ன சொல்லியிருப்பாரு? அப்பா மோசே வெட்டுன்னுவார். எதையும் வெட்டுறது சொல்லியிருந்தா நான் அங்கேருந்து வரும்போது கோடாலி அரிவாள்லாம் கொண்டாந்துருப்பேன். பாஸ்டர் இதெல்லாம் ஒன்றுமே கொண்டால, நான் வெறுங்கையா வந்துட்டேன். உன் கையில் ஒரு பட்டயம் இருக்கிறது, தேவனோட வார்த்தை என்ற பட்டயம்.
அல்லையே வரல பாருங்க. எதை மறந்துடுறோம்? பட்டயம் உன் கையில் இருக்கிற வரைக்கும் எத்தனையோ மரங்கள் விளைந்து கிடக்கிறது. இந்த வருஷத்தில் நம்ம வெட்டப் போகிறது 12 மரங்கள். நீதியின் விருட்சங்கள், நல்ல கனிதரும் விருட்சங்கள் எங்கேயோ போய் சிக்கி கொண்டிருக்கிறது. பைபிளில் வாசிக்கிறோமா, எப்பெல்லாம் மரத்தை வெட்டினாங்களோ மாறா மதுரமா மாறிடுச்சு. இல்லையா சொல்ல, மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தா, அவர் வெட்டுன்னு வெட்டி போட்டாரு. மரத்தை வெட்டனா மாறா மதுரமா மாறுதுங்க. ஐயா, கோடாரி தண்ணியில, யோர்தான் தண்ணியில விழுந்துச்சியா. எலிசா சொல்றாரு, மரத்தை வெட்டி போடு. மரத்தை வெட்டி போட்டா இரும்பு, the iron is floating. இரும்பு மிதக்குதுங்க. எப்படிங்க இரும்பு மிதக்குமா? பெரிய பெரிய கப்பல்லாம் இரும்புல செஞ்சு தான். இப்போ ஒரு புதுசாக ஒரு கப்பல் செஞ்சுருக்காங்களாம். ரெஸ்டாரண்ட்டே அதுதானா, பெரிய சிட்டியே அதுக்குள்ளே இருக்க மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க. உலகத்தில் இதுவரை இல்லாத பெரிய கப்பல். நானும் பார்த்தேன் பாருங்க, ஒரு ஊரே இருக்காம இருக்கு. எப்படியாவது தண்ணியில் மிதக்குது. இந்த கப்பல்லாம் மிதக்கும் போது கர்த்தர் காண்பித்த ஒரு மரத்தை அந்த யோர்தானிலே வெட்டி போட்டாங்க. இரும்பு மிதக்கினது. அநேக ஆத்துமாக்கள் இன்றைக்கு கர்த்தருக்காக விளைந்து மரங்களாக, நீதியின் விருட்சங்களாக, கனித விருட்சங்களாக உங்கள் சொந்தக்காரெல்லாம் இருக்காங்க. அந்த மரத்தெல்லாம் வெட்டினா முதல்ல என்ன செய்யணும்? அவங்க பேரெல்லாம் எழுதுங்க. நீங்கள் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு யாரை காமிக்கிறாரோ அவங்க பேரை முதல்ல எழுதுங்க. நீங்கள் ஆதாயம் செய்கிறீங்களோ இல்லையோ, அவங்க பேரை எழுதி வச்சு தினந்தோறும், ஏசப்பா இந்த மரத்தை நான் வெட்ட போகிறேன், அல்ல இல்லையா சொல்லுங்கள், இந்த மரத்தை நான் வெட்ட போகிறேன்னு சொல்லிகிட்டே இருங்க. யோபு சொல்கிறாரு, ஒரு மரத்தை வெட்டி தண்ணீர்கிட்ட போட்டால் அது தண்ணீர் வாசனையினால் துளிர் விட ஆரம்பிக்கும். யோபு 14 வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்க. மரத்தை வெட்டினால் கசப்பு மாறா மதுரம் ஆகிறது. மரத்தை வெட்டி போட்டால், அல்லையா சொல்லுங்களேன், இரும்பு மிதக்கிறது. மரத்தை வெட்டினால், அல்லையா சொல்லுங்களேன், தண்ணீர் வாசனையினால அது துளிர் விடுகிறது. ரோமர் 11 அதிகாரம் 17வது வருஷத்துக்கு வரும்போது பவுல் சொல்றாரு, காட்டு ஒலிவ மரமாகிய நீ வெட்டப்பட்டு நல்ல ஒலிவ மரக்கிளையோடு நீ ஒன்றாய் இணைக்கப்பட்டு விட்டால் நீ இனிமே காட்டு ஒலிவ மரமாய் இருக்க மாட்டாய். 17வது வருஷம் வாசிங்க. 17 வாசிங்க. முறித்து போடப்பட்டிருக்க, முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்திலே ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டாயானால் நீ வேரை சுமக்காமல் வேறுனை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் வெட்டப்பட்டதென்று, முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே. ஒரு பக்கம் வெட்டுதல், இன்னொரு பக்கம் ஒட்டி வைக்கிறது, அது இல்லையா சொல்லுங்க. ஒரு பக்கம் வெட்டுறது, இன்னொரு பக்கம் வெட்டி கொண்டு போய் என்ன செய்யறாரா, நல்ல மரத்தோடு இணைத்து விடுகிறார். எத்தனையோ மரங்கள், எத்தனையோ ரட்சிக்கப்பட வேண்டிய உங்கள் குடும்பத்தில், உங்கள் நண்பர்கள், உங்கள் வேலை செய்கிற இடத்துல இது வரைக்கும் சத்தியத்தை அறிஞ்சாங்களோ அறியல, அதை பற்றி நீங்கள் நினைக்காதீங்க. அவங்க பேரை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ண முதல் காரியம் 12 பேரை எழுதுங்க, அல்ல இல்லையா சொல்லுங்க. 12 பேரை எழுதினீங்க. ஜெபம் பண்ண ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வசனம் என்ற பட்டயத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரங்களை வெட்டி, அல்லையா சொல்லுங்க. அந்த நேபுகாத்நேச்சார் இரவில் தூங்கி கொண்டிருக்கிறாரு. ஒரு பயங்கரமான ஒரு சப்பனம், ஒரு பெரிய மரம். 4ஆம் அதிகாரத்தை தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஒரு மரம் நல்லா பெருசாக விளைஞ்சிருக்கையா, அதன் கிளைகள் எல்லாம் ஆகாயத்து பறவைகள் வந்து பாடி நல்லா தங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் திடீரென்று ஒருவன் ஒரு பட்டயத்தை எடுத்துக்கொண்டு வந்து அந்த மரத்தை என்ன செஞ்சானா, வெட்டி போட்டான். நிறைய மரங்கள், மதுரையில் ஆத்துமாக்கள் என்கிற மரங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் நண்பர்கள் எல்லாம் அவங்கள என்ன செய்யாதீங்க, வார்த்தையை வச்சு விட்டாதீங்க. ஜெபத்தில் எழுதி வச்சு ஜெபிக்க
அவர் சொல்றார் பாருங்க, கடைசியா அந்த ராஜா சொல்றாரு, என் புத்தி எனக்குள் திரும்பி வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. என் முகக்களையும் திரும்பி வந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இழந்ததெல்லாம் எனக்கு திரும்பி வந்தது. அது மாத்திரமல்ல, நான் இதுவரைக்கும் 7 காலங்கள் மிருகங்களோடு தான் நான் தங்கி கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது என் தேவன் என்ன பண்ணிட்டாரு, நான் உலாவி கொண்டிருந்த கடைசிக்கு வாங்க. ஹல்லேலூயா சோத்திரம். ஆண்டவர் அங்கே வாசிக்கிறோம் பாருங்க, என் புத்தி எனக்குள்ளே திரும்பி. ஆகையால் வாசிங்க, பரலோகத்தின் ராஜ்யத்தில் ராஜாவை நான் புகழ்ந்து. வாசிங்க 36. அவ்வேளையிலே என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்யத்தின் மேன்மைக்காக என் மகிமை என் முகக்கலை திரும்பி வந்தது. பக்கத்தில் கைப்பிடிச்சுங்க. 7வது மாதத்தில் இழந்ததெல்லாம் உனக்கு திரும்பி வரப்போகிறது. இழந்ததெல்லாம் திரும்பி வரப்போகுது. நான் சொல்லுங்க, ஏசப்பா சொல்கிற வார்த்தை, முகக்கலை வந்தது, மகிமை வந்தது, ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக எல்லாம் வந்தபோது என் மந்திரிமார்களும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். நான் ராஜ்ய பாரத்திலே சிறப்படுத்தப்பட்டேன். முன்பு இருந்ததை விட அதிக மகத்துவம் எனக்கு கரங்களை தட்டுங்களா. ஒரு பக்கம் சத்திரப்பட்டி ஆலயத்தை நம்ம கட்டலாம், ஒரு பக்கம் கொம்பாட்டியில் கட்டலாம், எங்கெங்கே சாணார்புரம் எங்கெங்கே கட்டலாம். அந்த ஆலயத்தை விட நீங்களும் நானும் மகிமையின் ஆலயத்தை இந்த கடைசி காலத்தில் கட்டணும். 2 நிபந்தனை தான். உன் வாழ்க்கையில் மலையில் நீ ஏறி வா, தேவ பிரசனத்துக்குள்ளே வந்துடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ சர்ச்சுக்கு ஏதோ ஒரு நாள் வந்தேன் போன்னு நினைக்காதீங்க. தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து ஆண்டவர் சமூகத்தில் நின்று கர்த்தரை துதிக்க ஆண்டவர் மகிமைப்படுத்தும் போதெல்லாம், சீனாய் மலை அல்ல, ஒரு மலை அல்ல, அல்லேலூயா சொல்லுங்களேன், சியோன் மலையில் கர்த்தர் உங்களை என்னை கொண்டு வந்து அங்கே தரிசனத்தை கொடுத்து நம் கர்த்தருக்காக மகிமையுள்ள காரியம் என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காக செய்து முடிப்பார். கரங்களை தட்டி 1:8 மறக்கவே மறக்காதீங்க. 7ஆம் மாதத்தில் எல்லாம் திரும்பி வரப்போகுது. கரங்களை தட்டி 1 நிமிஷம் அப்படியே கண்களை மூடி. நன்றி ராஜா. அடுத்தது வாலிபர் பாடும்போது காணிக்கை சேகரிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த 7வது மாதத்தை காணும்படியாய் நீர் கிருபை கொடுத்திரு. உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த 6 மாதங்களை கடந்து வரும்படியாய் நீர் கிருபை கொடுத்திரு. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எவ்வளவோ வியாதிகள், வேதனைகள், கர்த்தாவே விபத்துக்களை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த எல்லா வியாதிக்கும் இந்த 6 மாதங்களை கர்த்தாவே நான் கடந்து வரும்படியாய் நீர் கிருபை கொடுத்திரு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மீதமாக இருக்கிற இந்த 6 மாதத்துக்குள்ளாக அப்பா கர்த்தாவே எங்களுக்கு 12 ஆத்துமாக்களை நீர் தர கர்த்தாவே வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே, ஆத்துமாக்களை நாங்கள் கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே நாம மகிமைக்கென்று ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சன்னதியிலே நாங்கள் கொண்டு வர தேவரே கிருபை பலப்படுத்தும். கர்த்தாவே, புதிய ஆத்துமாக்களை கொண்டு வருவதற்கான கர்த்தாவே ஞானத்தை மக்கள் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்று நடத்தும். நேஸ்கிரேஸ்ம ஜெபிக்கிறோம் பிதாவே. தட்டி ஹல்லேலூயா. எல்லா மகிமை கனம் துதி ஏசப்பா நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே நன்றி ராஜா. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், வழி நடத்துதல் இந்த மாதம் முழுவதும் மட்டுமல்ல, இனி வரும் எல்லா நாட்களிலும் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமா